வந்துனாக்கா இந்த குப்தா பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கல்ப்சர் வடிவமைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபாக இருந்துச்சு. அதாவது நேர்லேயே ஒரு மனுஷங்களை பார்க்க மாதிரி இருந்துச்சு. அந்த ஐப்ரோ ஆகட்டும், அந்த கண்ணோட இதாகட்டும், லிப்ஸோட அந்த எட்ஜ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த குப்தா டைமில் தான் இதை வந்து பெரிய லெவலில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ along with the religious, secular sculptures were also produced in a large extent. Famous paintings of Ajanta were done during the period. Besides painting and sculptures, the new development in art was the cave and temple architectures. ஸோ இந்த குப்தா பீரியடில் பார்த்திங்கனாக்கா இந்த விஷயம் மட்டும் இல்லாமல், அந்த ஸ்கல்ப்சர் விஷயம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வேறு என்ன பண்ணாங்கனாக்கா, இது பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் பரப்புனாங்க. அதில் ஃபேமஸான பெயிண்டிங் எங்கே இருக்குன்னாக்கா அஜந்தாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து பாம்பே பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெயிண்டிங் ஸ்கல்ச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் வந்து கேவில், அதாவது குகையிலே பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கோயில்லையும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்கிடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? இந்த குப்தா காலத்தில் இருந்த ஆர்டிஸ்ட்டுங்க. Some of the important sites in this respects are Udayagiri caves in Madhya Pradesh and Nachna in Bumara were temple architectures started. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட்டான இடம் எங்கே, இவங்களோட வேலை எங்கே அப்படின்னு பார்க்க போனாக்கா உதயகிரின்ட்டு ஒரு கேவுன்ட்டு இருக்குது, அதாவது உதயகிரி கொகன்ட்டு இருக்குது. அது வந்து எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அப்புறம் நச்சனா அண்ட் பூமாராங்கிற இடம், அதுவும் அங்கே தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பிள், கோயில்லையும் வரைஞ்சிருப்பாங்க, குகையிலையும் வரைஞ்சிருப்பாங்க. In a nutshell, it can be said that Gupta period is a classical period of the Indian history. ஸோ ஓவராலாக சொல்ல போனாக்கா குப்தா பீரியட் வந்து ரொம்ப ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு நம்ம இந்தியன் வரலாற்றில். இந்த கிளாசிக்கல், அதாவது ஆர்ட் சம்மந்தப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.